بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இஹ்யா உலூமுத்தீனுடைய 8வது வகுப்பு நடைபெறுகிறது. இதுக்கு முன்னாடி குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் சஹாபாக்களினுடைய வார்த்தைகளின் வாயிலாகவும் இமாம்களுடைய கூற்றுகள் வாயிலாகவும் கல்வி எந்தெந்த வகையில் சிறப்பு பெறுகிறது, கல்வியின் காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற பல்வேறு தகவல்களை நாம் பார்த்தோம். இப்போ கல்வி ஏன் சிறப்பு பெறுகிறது என்கின்ற அடிப்படையிலான சில தர்க்க ரீதியிலான விஷயங்களை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அதில் முதலாவது விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கல்விக்கும் மற்ற பொருள்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் கல்வியினுடைய சிறப்பை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் தன்னுடைய சிறப்பை தீர்மானிப்பதற்கு இன்னொன்றின் பக்கமாக தேவையுடையதாக இருக்கும். ஆனால் கல்வி தன்னுடைய சிறப்பை தீர்மானிப்பதற்கு இன்னொன்றின் பக்கமாக தேவையாகாது. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கழுதையை விட குதிரை எந்த வகையில் சிறப்பு அப்படின்னு சொன்னால், கழுதையை விட குதிரை வலிமையானதாகவும் வேகமானதாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் கழுதையை விட குதிரை சிறப்பு. அப்படி தானே? வெறும் பொதி சுமக்கிறத மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கழுதை குதிரையை விட சிறப்பாக இருக்குது இல்லையா? இப்போ வெறும் பொதி சுமக்கிறத மட்டும் வச்சு கழுதையை விட குதிரை சிறப்படைகிறது இல்லை. எதை வச்சு அப்படின்னு சொன்னால், குதிரையிடம் இருக்கக்கூடிய வலிமை, குதிரையிடம் இருக்கக்கூடிய வேகம், அதை வைத்துத்தான் கழுதையை விட குதிரை சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ குதிரை தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்கு எதன் பக்கமாக தேவையாகிறது? வலிமையின் பக்கமும் வேகத்தின் பக்கமும் தேவையாகிறது. அந்த வலிமையும் வேகமும் இல்லை என்று சொன்னால் குதிரைக்கு அந்த சிறப்பு இருக்காது. ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கல்வி இருக்குதே, அதுவே தனக்குள் சிறப்பை கொண்டிருக்கிறது. இந்த கல்வி தன்னுடைய உயர்வை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இன்னொன்றின் பக்கமாக தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு உதாரணத்தையும் இமாம் அவங்க சொல்கிறாங்க. ஜைதுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சிறப்பும் இல்லை. அவர்கிட்ட கல்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியின் காரணத்தினால் ஜைதுக்கு சிறப்பு இருக்குது. அப்போ ஜைது சிறப்படைவதற்கு கல்வியின் பக்கம் தேவையாகிறார். கல்வி சிறப்படைவதற்கு எதன் பக்கமும் அது தேவையாக ஆகுவதில்லை. இது கல்விக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பு. கல்வி ஏன் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு இமாம் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இன்னொரு தகுதியின் பக்கமாக தேவையாகிறது. கல்வி தன்னுடைய சிறப்பை தீர்மானிப்பதற்கு நிலைநிறுத்துவதற்கு இன்னொன்றின் பக்கம் தேவையாவதில்லை. இதுவே கல்வி பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்பு என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தி, உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மூன்றில் ஏதாச்சும் ஒரு வகைக்குள்ளே வந்துடும். ஒன்று அந்த பொருள் இலக்காக இருக்கும். இன்னொன்று அந்த பொருள் அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு கருவியாக இருக்கும். மூன்றாவது கருவியாகவும் இருக்கும், தற்காலிக இலக்கை கொண்டதாகவும் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் இந்த மூன்று வகைகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். சரி, இந்த மூன்று வகைகளில் எது சிறந்த வகை அப்படின்னு சொன்னால், எது இலக்காக இருக்கிறதோ அதுதான் சிறந்த வகை. எது இலக்கை அடைவதற்கு கருவியாக இருக்குமோ அதை விட இது சிறப்பு குறைந்தவை. எது கருவியாகவும் தற்காலிக இலக்கை கொண்டதாகவும் இருக்குமோ அதுவும் முதலாவது வகையை விட சிறப்பு குறைந்தவை என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு உசூலை சொல்லிவிட்டு அதற்கு உதாரணத்தையும் சொல்றாங்க. இந்த உதாரணத்தை வச்சா நமக்கு புரிஞ்சிடும். அது என்ன இலக்கு, கருவி. இலக்குன்னா என்ன, கருவினா என்ன அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். தொழுகணும், தொழுகை தான் நம்மளுடைய இலக்கு. தொழுகணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை? ஒது தேவை. ஒது தான் கருவி. புரியுதுங்களா? ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றது தொழுகிறதுக்கு தான் வர்றோம். யார் ஒது செய்யறதுக்காண்டி வர்றதில்லை. வர்றவங்க எல்லாம் ஒது செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய நோக்கம் தொழுகை. ஆனால் அந்த தொழுகைக்கு கருவியாக பயன்படுத்துறது என்ன? ஒது இல்லையா? அப்போ ஒது சிறந்ததா தொழுகை சிறந்ததா? தொழுகை தான் சிறந்தது. அப்போ இலக்கு அப்படிங்கிறது
தொழுகை இல்லையா? இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க ஒன்றுக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்றாங்க. இலக்கு என்ன அப்படின்னா கல்வி, அது முதலாவது வகையை சார்ந்தது. கல்வி அறிவு அப்படிங்கிறது முதலாவது வகையை சார்ந்தது. இரண்டாவது வகை இருக்குது இல்லையா, இந்த கருவியாக இருக்கிறதுக்கு இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தங்கமும் வெள்ளியும். பொற்காசுகள் இருந்ததுனால அவங்க அந்த உதாரணத்தை சொன்னாங்க. காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது இலக்கல்ல, இலக்கை அடைவதற்குண்டான கருவி என்பதாக சொல்றாங்க. ஒருவேளை அந்த காசு பணத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னா, கல்லும் தங்கமும் ஒன்று தான். சாதாரண கல்லுக்கும் தங்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த தங்கத்துக்கு நாம் ஒரு மதிப்பு கொடுத்ததுனால தான் தங்கத்துக்கு கல்லை விட மதிப்பு இருக்குது. நாம் அந்த மதிப்பை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கல்லும் தங்கமும் ஒன்று தான், தங்கமும் வெள்ளியும் ஒன்று தான். சரி, அந்த தங்கத்தையும் வெள்ளையும் வச்சு இந்த உலகத்தினுடைய வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்துக்க முடியுது. அப்போ அந்த வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தங்கமும் வெள்ளியும் ஒரு கருவியாக இருக்கிறது. அப்போ தங்கம், வெள்ளி, காசு, பணம் இவைகள் எல்லாம் இரண்டாவது வகையை சார்ந்தது. மூன்றாவது சொல்றாங்க, கருவியாகவும் இருக்கும், தற்காலிக இலக்கை கொண்டதாகவும் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம். உடலை பராமரிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றோம். இது எல்லாமே எதுக்கு? ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லையா? அப்போ ஆரோக்கியங்கிறது கருவியா இலக்கா? இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஆரோக்கியம் இலக்கு இல்லையா? நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது கருவி, தரமான உணவை சாப்பிட்றது கருவி, நோய் வந்துருச்சுன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்றது கருவி. எந்த நோக்கத்தை அடைவதற்கு இது கருவி? ஆரோக்கியம் என்கின்ற நோக்கத்தை அடைவதற்கு இவைகள் எல்லாம் கருவி. ஆரோக்கியம் தான் இலக்கா அப்படின்னா, ஆரோக்கியம் திரும்ப அது கருவி ஆயிடுது. எதுக்கு கருவி ஆகிறது? உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியம் என்பது கருவி இல்லையா? அப்போ சாப்பிட்றது, மாத்திரை மருந்து சாப்பிட்றது, ஆரோக்கியம் என்கின்ற இலக்கை அடைவதற்கு இவைகள் கருவியாக பயன்படுகிறது. இந்த ஆரோக்கியம் தான் இலக்கா அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம் இலக்கு இல்லை. இந்த ஆரோக்கியம் உலகத்தினுடைய இன்பங்களை அடைவதற்கு மீண்டும் இது கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம் என்பது தற்காலிக இலக்கை கொண்டது. புரியுதுங்களா? உலகத்தில் எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மூன்றில் ஒன்றில் அடங்கிரும். உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்று அது இலக்காக இருக்கும், அல்லது இலக்கை அடைய செய்யும் கருவியாக இருக்கும், அல்லது கருவியாகவும் இருந்து தற்காலிக இலக்கை கொண்டதாகவும் இருக்கும். தற்காலிக இலக்காக இருக்கக்கூடியது இன்னொரு இலக்கை அடைவதற்கு கருவியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த உதாரணத்தையே நம்ம வச்சுக்கலாமே. ஒலு அப்படிங்கிறது கருவி. எந்த இலக்கை அடைவதற்கு? தொழுகை என்னும் இலக்கை அடைவதற்கு ஒலு கருவி. தொழுகை திரும்ப கருவியாக மாறிடும். எதுக்கு? இறை பொருத்தத்தை அடைவதற்கு அது கருவியாக ஆயிரும். அப்ப இலக்கு எதுவாக மாறிடும்? இறை பொருத்தம்ங்கிறது இலக்காக மாறிடும் இல்லையா? மூன்று வகை புரியுதா? இப்போ கருவியாக இருக்கிறதுங்கிறது ஒரு வகை, இரண்டாவது வகை இலக்காக இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை, மூன்றாவது என்ன? தற்காலிக இலக்காக இருந்து தற்காலிக இலக்காக இருக்கக்கூடியது மீண்டும் கருவியாக மாறி இன்னொரு இலக்கின் பக்கமாக அடைய செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இந்த மூன்று வகை தாங்க உலகத்தில் நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மூன்றுல ஒரு வகையாகத்தான் இருக்கும். மூன்று வகையில பார்த்தோன்னு சொன்னா இலக்கு தானே சிறப்பு. இந்த உதாரணத்தையே சொல்லுவோம். அதாவது ஒது சிறந்ததா, தொழுகை சிறந்ததா, இறை பொருத்தம் சிறந்ததா? இந்த மூணுல எது சிறந்தது? இறை பொருத்தம் தான் சிறந்தது. இறை பொருத்தம் தான் சிறந்தது. அப்போ எது நோக்கமாக இருக்கிறதோ அதுதான் சிறந்தது. அப்ப கல்வி அறிவு என்பது நோக்கம், கல்வி அறிவு என்பது இலக்கு. மற்றவைகள் அனைத்தும் கருவியாக இருக்கும், கல்வி மட்டும்தான் இலக்காக இருக்கும். அந்த அடிப்படையில் இலக்கு தான் சிறந்தது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இந்த உதாரணம் இதெல்லாம் புரியுது இல்லையா? கல்வி சிறந்தது அப்படிங்கிறதுக்கு இமாம் அவங்க சொன்ன முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் தன்னுடைய சிறப்பை தீர்மானிப்பதற்கு இன்னொரு தகுதியின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது. கல்வி அறிவு என்பது தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்கு இன்னொன்றின் பக்கம் தேவையாகுவதில்லை. இந்த ரெண்டுல எது சிறந்தது? இன்னொன்றின் பக்கம் தேவையாகாம இருக்கிறது தான் சிறந்தது இல்லையா? அந்த அடிப்படையில் கல்வி சிறந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவைகள் அனைத்தும் கருவியாகவும் தற்காலிக இலக்காகவும் தான் இருக்கும், ஆனால் கல்வி என்பது இலக்காக மட்டுமே இருக்கும். ரெண்டு பாயிண்ட் இல்லையா? மூன்றாவது விஷயம், உலகத்தில் உள்ள மற்றவைகளின் மூலமாக அடையக்கூடிய பலன்கள், அதற்கும் கல்வி அறிவின் மூலமாக அடையக்கூடிய பலன்கள் ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. எது அதிக பலனை தரக்கூடியதாக இருக்குமோ அதுதான் சிறப்பிற்குரியது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இல்லையா?
இப்போ இந்த 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 லேப்டாப் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இந்த லேப்டாப்பும் சில பலன்களை நமக்கு தரும். எந்த அளவிற்கு இது பலன் தருதோ அந்த அளவிற்கு தானே இந்த லேப்டாப் சிறப்பிற்குரியது இல்லையா? இப்போ உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அதன் அளிக்கக்கூடிய பலன்களை அடிப்படையாக கொண்டுதான் அது எந்த அளவிற்கு சிறந்தது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் கல்வி அளிக்கக்கூடிய பலன்களும் மற்றவைகள் அளிக்கக்கூடிய பலன்களிலும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. கல்வி இருக்குது இல்லையா, இது இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில் கண்ணியத்தையும் ஆத்ம திருப்தியையும் தருகிறது. இந்த கண்ணியமும் இந்த ஆத்ம திருப்தியும் இருக்குது, இது கடைசி நிலை வரை தொடரக்கூடியது. இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அந்த கண்ணியம் கிடைக்குது, இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்குது. இதை கொடுக்கக்கூடியது எது? கல்வி இல்லையா? மற்ற பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தரக்கூடிய பலன் என்பது தற்காலிகமானது. இப்போ ஏற்கோன் இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன் எவ்வளோ? இங்கேருந்து வெளியே போற வரைக்கும் தான். வாகனம் எப்போ பலன் அளிக்கும்? அதை பயன்படுத்தும் போது தான். அப்போ தற்காலிக பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, ஆத்ம திருப்தியை தரும்னு சொல்ல முடியாது. வீடு வாசல் வசதி வாய்ப்புன்னு சொல்லி நல்லா இருந்தோம், அது ஆத்ம திருப்தியை கொடுக்குமா? மௌத்தா போற நேரத்தில் அவர் கவலைப்படுவார். ஏன்? மௌத்தா போற நேரத்தில் அடுத்த கட்டத்தை யோசிச்சாருன்னு வைங்களேன், அவருடைய வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு வந்து மறுமையினுடைய உத்தரவாதத்தை கொடுக்காது இல்லையா? மறுமையினுடைய உத்தரவாதம் கிடைச்சாதான் ஆத்ம திருப்தி கிடைக்கும். மறுமையில மாட்டிக்குவோமோன்ற பயம் வந்துருச்சுன்னா ஆத்ம திருப்தி எங்கிறது கிடைக்கும்? அது பயம் வந்துடும் இல்லையா? அப்ப கல்வி தரக்கூடிய உலகத்தினுடைய பலன் இருக்குதே, அது ஈடு இணை இல்லாதது. மற்ற பொருட்களாலோ மற்ற அந்தஸ்துகளாலோ மற்ற வசதி வாய்ப்புகளாலோ கிடைக்காத ஒரு பலனை இந்த கல்வி அறிவு என்பது இந்த உலகத்துல தருது ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க இமாம் அவங்க, மறுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே வரியில சொல்லிடலாம், இதுக்கு விளக்கமே தேவையில்லை. கல்வி அறிவு தான் நாளைக்கு மறுமையில நமக்கு வெற்றியை தரக்கூடியது. மற்றதெல்லாம் வந்து நம்மளை மாட்டி விட்டுரும். சம்பாதிக்கிற காசு பணம்லாம் இருக்குது, இந்த காசு பணம்லாம் நாளைக்கு மறுமையில நம்மளை மாட்டி விட்டுரும். மனைவி மக்கள் உறவுகள் கூட நாளைக்கு மறுமையில நம்மளை மாட்டி விட்டுரும். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ இது எல்லாமே மறுமையில் நம்மளுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கிக்கிட்டே போகும். குழப்பத்துக்கு மேலே குழப்பம் ஆக்கிரும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆக்கிக்கிட்டே போகும். ஆனால் கல்வி அறிவு இருக்குதே, இதுதான் நாளை மறுமையில் வெற்றியை தரக்கூடியது. அப்போது இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பொருளும் அந்த பொருள் எந்த பலனை அளிக்கிறதோ அந்த பலனை மதிப்பிட்டுத்தான் அந்த பொருள் எந்த அளவிற்கு சிறப்பானது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. கல்வி என்பது வெறும் தகவல்களை சேமிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அப்படி இருந்தால் அது எந்த பலனையும் தராது. எல்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டோம், அது எந்த வகையிலும் இவரை தூண்டவில்லை, இவரை செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி இந்த சிறப்பை பெறாது. நம்ம எதை தர்க்க ரீதியில் கல்வி சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோமோ, எந்த கல்வி அவரை சீர்படுத்தி சீரான வழியில் செலுத்தி அவரை செயல்பட தூண்டுமோ அந்த கல்வி தான் நம்ம பேசுறது. சரிங்களா? எந்த கல்வி எந்த வகையிலும் அவருக்கு பலனளிக்கலைன்னா தகவல் வச்சிருக்கிறார். புகாரியை மனப்பாடம் பண்ணியிருக்காரு, முஸ்லீம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு, குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அதை அவர் ஃபாலோ பண்ணல, அதை பின்பற்றல அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியினால எந்த சிறப்பும் இல்லை. அப்ப கல்வியை கற்று யார் அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய சிறப்பை பத்தி தான் நம்ம பேசுறோம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாரிடம் இருக்கக்கூடிய கல்வி அந்த கல்வியின் அடிப்படையில் அவரை வழிநடத்துமோ அந்த கல்விக்குத்தான் நாம் சொல்லக்கூடிய சிறப்பை தவிர வெறும் தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஒன்றிற்கு அந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி கல்வி அறிவு தரக்கூடிய பலனுக்கு நிகராக வேறு எந்த பொருட்களாலும் வேறு எந்த விஷயத்தாலும் இந்த அளவிற்கு பலனை தர முடியாது. அந்த வகையிலும் கல்வி என்பது மிகவும் சிறப்பிற்குரியது அப்படின்னு சொல்றாங்க. 3 செய்தி பார்த்திருக்கிறோம். முதலாவது செய்தி என்ன? உலகத்தில் உள்ள எந்த ஒன்றும் சரி தன்னுடைய மதிப்பை நிர்மாணிப்பதற்கு இன்னொன்று தகுதியின் பக்கம் தேவையுடையதாக ஆகிறது. ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்கு இன்னொன்றின் பக்கம் தேவையாவதில்லை. கல்வியின் பக்கம் வேண்டாம், தன்னுடைய சிறப்பை நிர்மாணிப்பதற்கு மற்றவைகள் தேவையாகலாம். கல்வி அறிவில்லாத ஒரு தனி மனிதன் தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்கு கல்வியை பெற்றுக்கொண்டால் அவன் சிறப்பானவனாக ஆகிறான். தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்கு மற்றவைகள் கல்வியின் பக்கமாக தேவையுடையதாக ஆகிறது. ஆனால் கல்வி தன்னுடைய சிறப்பை நிலைநிறுத்துவதற்கு இன்னொன்றின் பக்கம் தேவையாகுவதில்லை. இது முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற அனைத்தும் கருவிகளாகவோ அல்லது தற்காலிக இலக்காகவோ இருக்கும். ஆனால் கல்வி என்பது
முழுமையாக இலக்கை கொண்டதாக கல்வி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மற்றவைகளை விட கல்வி சிறப்படைகிறது. மூன்றாவது செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவைகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அளிக்கும் பலன்களை விட கல்வி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் தரக்கூடிய பலன் என்பது மிகவும் அபரிதமானது, ஈடு இணை இல்லாதது. அந்த அடிப்படையிலும் கல்வி என்பது சிறந்து விளங்குகிறது. பெரிய பெரிய செலவு பண்ணி என்னென்னமோ படிக்கிறோம் இல்லையா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ன்ற வரைக்கும் என்னென்னமோ படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அறிவு தானே. நம்ம ஆரம்பத்திலே இந்த கேள்வியை வச்சு நம்ம பதில் சொன்னோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இல்முக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது, இவ்வளோ கண்ணியம் இருக்குது, இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே, அந்த இல்முங்கிறது மார்க்க கல்வி மட்டும்தானா, பொது கல்வி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. பெரிய இன்ஜினியராக இருக்காரு, பெரிய டாக்டராக இருக்காரு, பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கிறாரு, கடலில் இருக்கக்கூடிய மீனும் புற்றில் இருக்கக்கூடிய எறும்பும் அவருக்காக வேண்டிலாம் துவா செய்யாதா? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வர்றதும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றாங்க. என்ன, உலகத்தினுடைய அறிவு நம்ம என்னென்னத்தெல்லாம் சொல்கிறோமோ எல்லாத்தையும் பல வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா, மனிதனினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அறிவு. உதாரணமாக உணவு, உடை, இருப்பிடம், நிர்வாக அமைப்பு, இந்த 4 சொல்கிறாங்க. நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பேசுனது. இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தாக்க சுகாதாரம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, இவைகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இவைகள் அனைத்திலும் 3 அம்சங்கள் இருக்கும் பொதுவாக. என்ன அப்படின்னா, ஒன்று எளிமைப்படுத்துவதாக இருக்கும், இன்னொன்று இன்பம் தரக்கூடியதாக இருக்கும், இன்னொன்று பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, இது ஏதாச்சும் ஒன்றில் உள்ளதாக தான் இருக்கும் இல்லையா. அது 5. இப்போ இமாம் அவங்க 4 சொல்கிறாங்க, நம்ம 6 ஆக்கிட்டோம் அதை. அவங்க என்ன சொல்கிறாங்க, உணவு, உடை, இருப்பிடம், மனித வாழ்வோடு அதை ஒருங்கிணைக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு, 4 விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று சுகாதாரம், இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்படுத்தி கொண்ட சில வசதிகள் அப்படின்னு வச்சுக்குவோம். மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அடிப்படை அம்சங்களை சார்ந்தவைகள் ஒரு வகை. உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம், வசதிகள், நிர்வாக அமைப்பு, இந்த 6 விஷயங்களுமே மனித வாழ்வைக்கு தேவையான அடிப்படை. இது சம்பந்தப்பட்ட அறிவு. இது எல்லாம் ஒரு வகை. 2வது வகை ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இவைகள் அனைத்திற்கும் உதவி செய்வதற்கு தேவைப்படக்கூடிய அது சம்பந்தப்பட்ட அறிவு. இப்போ உணவு நமக்கு தேவை, அந்த உணவை எளிதாக பெறுவதற்கு என்னென்னவைகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகள் சம்பந்தப்பட்ட அறிவு. இது 2வது வகை. உதாரணமாக உணவு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான அறிவு வேணும், நிறைய மிஷின்கள் தேவைப்படுது, அது சம்பந்தப்பட்ட அறிவு வேணும். இவைகளை எல்லாம் இலகுவாக அடைந்து கொள்வதற்கு எவைகளெல்லாம் காரணியாக கருவிகளாக இருக்கிறதோ அவைகள் சம்பந்தப்பட்ட அறிவு. இது 2வது வகை. 3வது ஒரு வகை, இவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து மனிதனுக்கு தரக்கூடிய அறிவு, அந்த நிர்வாக அமைப்பு. முதலாவது மனித தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படை அறிவு. அந்த அடிப்படை அறிவை மென்மேலும் எளிமையாக்குவதற்கு தேவையான 2ஆம் கட்ட அறிவு. 3வது இவைகள் அனைத்தையும் மனிதன் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைக்கக்கூடிய நிர்வாக அறிவு. இந்த 3 வகையான அறிவு சொல்றான். இதுல எது சிறந்தது அப்படின்னு சொன்னா, இமாம் கசாலி ரஹிமத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த 3வது வகை அறிவு இருக்குது இல்லையா, இந்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த முதல் 2 வகை அறிவை கொண்டு குழப்பம் தான் மிஞ்சும். அதை கொண்டு மனிதன் பெரிய அளவில் பலன் படுறதை விட அதனால பிரச்சனையும் சிக்கலையும் தான் அவன் சந்திப்பான். நிர்வாக அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னான். நமக்கு தேவையான உணவு வேணும், நமக்கு தேவையான உடை வேணும், தனக்கு தேவையான உறைவிட வேணும், தனக்கு தேவையான சுகாதாரம் வேணும், தனக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் அதை சரியான முறையில் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகள் அனைத்தையும் நேர்மையான முறையில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அதிகாரமோ ஒரு நிர்வாக அமைப்போ வேணும் இல்லையா. அப்போ இது எல்லாத்தை விட அவசியமானதாக எது ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அறிவு இருக்குதே, அது ரொம்ப முக்கியமானதா போயிடுது இல்லையா. இப்ப இமாம் கசாலி ரஹிமத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அறத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் செயல்படுவதற்குண்டான அடிப்படையை தரக்கூடியது இந்த கல்வி அறிவு தான். அப்ப இந்த கல்வி அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா இவ்வளவு விஷயங்களையும் ஒருங்கிணைத்து மக்கள் பலனடைவதற்கு பதிலாக இவ்வளவு காரியங்களை வைத்து மனிதன் மென்மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டுருவான் இல்லையா. எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள், எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள்னு சொல்லி இருக்குது. அறம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்க யாரையும் அடித்து யாரும் சாப்பிடலான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் மிருகங்கள் மாதிரியான வாழ்க்கையாக போயிடுமா இல்லையா. ஒரு தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதுங்கிறது நிர்வாகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. தப்பு செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கோ அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யறதுக்கோ ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னால்
அவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, தன்னுடைய சுய விருப்பத்திற்காக வேண்டி எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் அனைத்து வகையான அறிவுகளும் எந்த பலனும் இல்லாம போயிடுமா இல்லையா? அதனால இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மனித உடலை வச்சு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. அதாவது மனித உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில உறுப்புகள் இருக்கு. கிட்னி, இதயம், இந்த மாதிரி இதெல்லாம் ராஜ உறுப்புகள். சரிங்களா? சில உறுப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த நகம், முடி, பூர்வம், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் நகை இல்லாம இருந்துட முடியும், கையை இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா இதயம் இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் வாழ முடியாது. இந்த மற்றவைகள் எல்லாம் தேவையான தேவைதான், அழகுபடுத்துவதற்கு, மேலும் மேலும் அதை சிறப்புப்படுத்துவதற்கு இதெல்லாம் தேவைதான். இந்த முடி தேவைதான், இந்த நகம் தேவைதான், இவைகள் எல்லாமே தேவைதான். ஆனால் அது சிறந்ததா அல்லது மனிதனை முழுக்க இயக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் சிறந்ததா? இதயம் சிறந்ததா, நகம் சிறந்ததா அப்படின்னா இதயம் சிறந்ததுதான் இல்லையா? இப்போ இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாம் மற்றவைகளை போன்றது. இதயம் போன்றது எதுனா, இவைகள் அனைத்தையும் சரியான முறையில் இயக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை கொண்ட நிர்வாக அமைப்பு இருக்குது, இதுதான் கல்வி அறிவு என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இந்த தலைப்பை முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ மற்ற அறிவுகள் நம்ம இப்போ சொன்னோம்ல, வகைப்படுத்தணும் இல்லையா? வகைப்படுத்தி உணவு சம்பந்தப்பட்டது, உடை சம்பந்தப்பட்டது, உறைவிடம் சம்பந்தப்பட்டது, வசதி வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் மனிதனுடைய பயன்பாடுகள், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு தேவையானவைகள். இந்த அறிவை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர், மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், படைத்தவன் யார், படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன, முடிவு என்ன, முடிவுன்னு சொன்னா நாளை மறுமையில் சொர்க்க நரகம், நாளை மறுமை சம்பந்தம். இந்த அறிவோ இந்த நம்பிக்கையோ இல்லாமல் வேறு எதை பத்தி நாம தெரிஞ்சு வச்சாலும் சரி, அதுல எவ்வளவு பெரிய நிபுணத்துவம் உள்ளதாக இருந்தாலும் சரி, அது எந்த பலனும் அற்றது. இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய அறிஞரா இருப்பாரு, படைச்சவனை பத்தி தெரியாது. பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு, படைச்சவனை பத்தி தெரியாது. மருத்துவத்துல கரகண்டவரா இருப்பாரு, ஆனா தன்னை படைச்சவனை பத்தி தெரியாது. தான் ஏன் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத நோக்கத்தை அறியாம தன்னுடைய பயன்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்த எவ்வளவு அறிஞ்சிருந்தாலும் சரி, அதுல பெரிய டாக்டரேட் பண்ணியிருந்தாலும் சரி, அது அவருக்கு எந்த பலனையும் தராது. பொருளாதாரம் இருக்கு, பொருளாதாரத்துல நிபுணரா இருக்கலாம், ஆனா மறுமையை அவர் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அவருக்கு அது எந்த பலனும் இல்லை. இந்த இல்மு என்பது சில அடிப்படை கூறுகளை கொண்டது. அந்த கூறுகள் என்ன அப்படின்னா, ஒன்று படைத்தவனை பற்றிய அறிவு, படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் பற்றிய அறிவு, ரெண்டாவது, மூன்றாவது அந்த நோக்கத்தை அடைவதற்குண்டான வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட அறிவு, மூன்றாவது மனிதனுடைய முடிவு சம்பந்தப்பட்ட அறிவு. முடிவு அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு, சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட அறிவு. இந்த கூறுகளை கொண்டது தான் இல்மு. இந்த அடிப்படை கூறுகளை கொண்டது தான் இல்மு. படைத்தவனை பற்றிய அறிவு, படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றிய அறிவு, நோக்கத்தை அடைவதற்குண்டான வழிகாட்டுதல் பற்றிய அறிவு, மனிதனுடைய இறுதி முடிவு சம்பந்தப்பட்ட அறிவு. இந்த கூறுகளை கொண்டது தான் இல்மு. இந்த கூறுகள் சம்பந்தப்பட்ட அறிவே இல்லாம ஒருத்தர் மனிதனுடைய உணவை பத்தி பெருசா தெரியுது, மனிதனுடைய உறைவிடம் பத்தி தெரியுது, மனிதனுடைய வசதி வாய்ப்புகளை பத்தி தெரியுது, எல்லாமே அதுல பூரா நிபுணரா இருக்கிறார், அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு, ஆனா இவர்கிட்ட இந்த அடிப்படை கூறுகளை கொண்ட கல்வி இல்லை அப்படின்னு சொன்னா இது அவருக்கு வெற்றியை தராது. அப்ப அது இல்மே கிடையாது. அதற்கு தான் நான் சிம்பிளா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றது. இப்போ ஒன்று இருக்கு, ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டா 10, இன்னொரு சைபர் போட்டா 100, இன்னொரு சைபர் போட்டா 1000, இன்னொரு சைபர் போட்டா 10,000, இன்னொரு சைபர் போட்டா 1,00,000, இன்னொரு சைபர் போட்டா 10,00,000, இன்னொரு சைபர் போட்டா 1 கோடி. இப்போ ஒன்று அழைச்சிட்டா எல்லா சைபரும் சேர்ந்து சைபர் தான். சரிங்களா? இந்த ஒன்று இருக்குது இல்லையா, இந்த ஒன்று தான் அல்லாஹ்வை பற்றிய கல்வி, படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் பற்றிய கல்வி, அந்த நோக்கத்தை அடைவதற்குண்டான வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட கல்வி, மனிதனுடைய முடிவு சம்பந்தப்பட்ட கல்வி. அல்லாஹ் ரசூலுடைய கல்வின்னு வச்சுக்குவோம். அல்லாஹ் ரசூலுடைய கல்வி தான் அந்த ஒன்று. இந்த ஒன்றை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி போடலாம், மேக்ஸ் போடலாம், எக்கனாமிக்ஸ் போடலாம், சயின்ஸ் போடலாம். நீங்கள் சைபர் போட 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 நம்மளுடைய கண்ணியம் உயர்ந்துக்கிட்டே போகும். ஒன்றை போட மறந்துட்டு நீங்கள் எத்தனை சைபர் போட்டாலும் சரி, எல்லா சைபரும் சேர்ந்து சைபர் தான். எல்லா சைபரும் சேர்ந்து சயின்ஸ் படித்தார், மேத்தமெட்டிக்ஸ் படித்தார், எக்கனாமிக்ஸ் படித்தார், மெடிக்கல் படித்தார், எல்லாமே படித்தார். ஆனால் அல்லாவை படிக்கலை. ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது படிக்கலை.
என்னுடைய முடிவு என்ன, நாளை மறுமையில நான் எப்படி விசாரிக்கப்படுவேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாம் சேர்ந்து சைபர் தானே தவிர அது எந்த பலனையும். அப்ப உயிரூட்டத்தை ஒரு மனிதனுக்கு அந்த வார்த்தை தான் இமாம் கசால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அந்த வகைப்படுத்தினாங்களே அந்த 6 வகையான அறிவு, இவ்வளவு விசாலமான அறிவை கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் உயிரை தரக்கூடியது இல்மு தான். இந்த இல்மு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தனை வகைகளும் வீணானதாகவே ஆயிடும் இல்லையா? அந்த அடிப்படையில் கல்வி என்பது சிறப்பு பெறுகிறது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த தலைப்பை முடிக்கும். இந்த தலைப்பை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம சிந்தித்து கல்வியினுடைய சிறப்பை உணருதல் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இப்போ சிந்திச்சு பார்க்கறதுக்கு தான் சில தூண்டுதல்களை, சில பாயிண்ட்டுங்களை வந்து இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து சொல்றாங்க. இந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கல்வி என்பது எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு சிறப்பிற்குரியது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை கொண்டு வந்து இந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஓரளவுக்கு நமக்கு புரியுது இல்லையா? கல்வியை வந்து இப்படி பகுப்பாய்வு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். அப்பத்தான் வந்து நம்ம அந்த இல்மினுடைய முக்கியத்துவமே நமக்கு வந்து தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம குழந்தைங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு கூட சொல்லி தராம பெரிய பெரிய படிப்பெல்லாம் நம்ம படிக்க வைக்கிறோம், பலனற்றதா போயிடும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு நம்மளுக்கு முக்கியம். படிக்க வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அடிப்படையே கற்றுக் கொடுக்காம இன்னைக்கு படிக்க வைக்கிறதுல என்ன பலன் இருக்கு இல்லையா? ஒரு 10 சூறா கூட மனப்பாடம் இல்லை, குர்ஆன் ஓத தெரில அப்படின்னா ஒரு அடிப்படையே இல்லாமல் போயிருது இல்லையா? அப்போ வந்து நம்ம தொழுகும்போது குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதுறோம், தப்பாக ஓதுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்படி நாளை மறுமையில் வெற்றி அடைகிறது? இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆத்ம திருப்தி இல்லாமல் போயிருமே. எவ்வளவு தான் படித்தாலும், எந்த கல்வியை நம்ம படித்தாலும் ஆத்ம திருப்தி, மௌத்தா போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம படித்த கல்வி, நம்ம சேர்த்து வச்ச செல்வம் அந்த ஆத்ம திருப்தியை தருமா? தராமல் போயிடும் இல்லையா? அடிப்படையான விஷயங்களை நம்ம தராமல் எவ்வளவு தான் கற்றுக் கொடுத்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில் வந்து நம்மளுக்கு அது வெற்றியை தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் எந்த அளவிற்கு இல்மை கற்றுக்கொண்டே இருப்பாரோ அந்த அளவிற்கு அவருடைய ஈமான் பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஈமானுங்கிறது ஒரு ஜோதி இல்லையா? அந்த பிரகாசத்தை அதிகப்படுத்துறது அவருடைய கல்வி தான். எந்த அளவிற்கு ஒருத்தர் வந்து கல்வியை அதிகமாக கற்றுக்கொண்டே இருப்பாரோ, எந்த அளவிற்கு அதில் தீவிரமாக அதில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாரோ அந்த அளவிற்கு அவருடைய ஈமான் வந்து பிரகாசமாகிக்கிட்டு இருக்கும். ஈமான் எந்த அளவிற்கு பிரகாசமாகுதோ அந்த அளவிற்கு அவருடைய இம்மை மறுமையினுடைய வெற்றி உறுதியாகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம கல்வியை வந்து எந்த அளவிற்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. حبيب الله رسول الله إمام المرسلين.